வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். யாரெல்லாம் வந்து நீங்கள் பேன் கார்டு வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாமே வந்து உங்களுடைய ஆதார் கார்டு கூட உங்களுடைய பேன் கார்டு வந்து நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணும். உங்கள் பேன் நம்பரும் உங்கள் ஆதார் நம்பரும் வந்து லிங்க் ஆகிருக்கணும். இது வரைக்கும் நீங்கள் யாராவது நீங்கள் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய கார்டு வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது லோனோ இல்லை வந்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கான வட்டி வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகும். உங்களுடைய பேன் கார்டு வந்து டீஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து எதுக்குமே வந்து உங்களுடைய பேன் கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதாவது பேங்க் ட்ரான்சாக்ஷனுக்கு 49,000 மேலே வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்குள்ளே வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பேன் கார்டு இல்லாமல் நீங்கள் நெக்ஸ்ட்டு எதுவுமே நீங்கள் லோன் வாங்க முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பேன் கார்டை வந்து அப்டேட்டில் வச்சுங்க. இப்போ வந்து யாரெல்லாம் வந்து நீங்கள் லிங்க் பண்ணாமல் இருக்கீங்களோ ஆதார் கார்டும் பேன் கார்டும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணிங்க. ஸோ அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. பேன் கார்டோட ஆதார் கார்டு வந்து நம்ம எப்படி வந்து லிங்க் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம லிங்க் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபைனோட கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம 1000 rupees வந்து நம்ம ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் எப்படி வந்து நம்ம அது லிங்க் பண்ணுறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுள் வந்துடுங்க. கூகுள் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து ஷோ ஆகும். ஹோம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள். இதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் இந்த பேஜில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் இருக்கும் பாருங்கள். லிங்க் ஆதார் இருக்குது பாருங்கள். இதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிங்க. அது கீழே வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். என்ட்ரு பண்ணிட்டு வேலிடேட் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நாட் ஃபவுண்ட் வருது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தாக்கா ஆல்ரெடி லிங்க்னு வரும். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நாட் ஃபவுண்ட் ஃபார் திஸ் பேன் இருக்குது பாருங்கள். இது மாதிரி வந்தாக்கா நீங்கள் வந்து கண்டினியூ டு பே த்ரூ பே டேக்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ மேலே வந்து பேன் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பேன் இருக்குது பாருங்கள். திரும்ப வந்து உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது பாருங்கள். உங்களுடைய மொபைல் நம்பர் தான் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும் பாருங்கள். அந்த ஓடிபி வந்து இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிக்கணும். ஸோ வந்து நீங்கள் ஓடிபி வந்து என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ வந்து யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் த்ரூ மொபைல் ஓடிபி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து கண்டினியூ கொடுத்துக்கணும். ஸோ இங்கே வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அசஸ்மெண்ட் இயர் இருக்குது பாருங்கள். இங்கே லாஸ்ட்டாக வந்து என்ன இயர் காட்டுதோ அதை வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு ஃபைனான்ஷியல் இயர் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் பேமெண்ட் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து கீழே காட்ட பாருங்கள் அதர் ரிசிப்ட்ஸ்னு அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து சப் டைப் ஆஃப் பேமெண்ட் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து கேட்குது பாருங்கள் நிறைய ஆப்ஷன். இங்கே வந்து ஃபீ ஃபார் டிலே இன் லிங்கிங் பேன் வித் ஆதார் இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ இங்கே வந்து 1000 rupees காட்டுது பாருங்கள். ஸோ இந்த அமௌண்ட் தான் வந்து நம்ம இப்போ பே பண்ண போகிறோம். இது கீழே வந்து கண்டினியூ இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ பேமெண்ட் மெத்தட் வந்து காட்டுது பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெட் பேங்கிங் இருக்குது, டெபிட் கார்டு பேமெண்ட் இருக்குது, அப்புறம் வந்து பே அட் பேங்க் கவுண்டர் இருக்குது. அதாவது நீங்கள் நேராக போய்ட்டு பேங்க் கவுண்டரில் கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட்டு, பேமெண்ட் கேட்வே இன்க்ளூடிங் யூபிஐ அண்ட் அதர் கிரெடிட் கார்டு இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து டெபிட் கார்டு மூலிமா நம்ம கட்டலாம். ஸோ வந்து நீங்கள் யூபிஐ மூலிமா நீங்கள் கட்டலாம். கண்டினியூ கொடுத்துங்க. பே லேட்டர், பே நவுன் கொடுத்துருக்காங்க. பே லேட்டர்னால் நீங்கள் அப்புறமா கட்டலாம். பே நவுனாக்கா நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டணும். ஸோ வந்து நம்ம இப்போ நம்ம ஃபீஸ் கட்டுறோம். அதனால் வந்து பே நவு கொடுத்துக்கலாம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது வந்து நீங்கள் படிச்சுங்க. படிச்சுட்டு வந்து ஐ அக்ரி கொடுத்துங்க. ஐ அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் டு பேங்க் சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டெபிட் கார்டு நம்பர் இருக்குது பாருங்கள். அதை வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ பேமெண்ட் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் இருக்குது பாருங்கள். அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. அதாவது வந்து நீங்கள் அமௌண்ட் கட்டின ரிசிப்ட் அது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டன் இருக்குது பாருங்கள். அதை கொடுத்துங்க. இந்த சலன் பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வச்சு பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் கொடுத்துங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். திரும்ப வந்து ஒரு பிடிஎஃப் வந்து இங்கே டவுன்லோடில் காட்டும். ஸோ நம்ம வந்து அது டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் லிங்க் பண்ணுற ப்ராசஸ் வந்து நீங்கள் செய்யணும். அதாவது வந்து நீங்கள் அமௌண்ட் கட்டின உடனே வந்து லிங்க் ஆகிடாது. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் ப்ராசஸ் இன்னும் வந்து ஸோ நம்ம செய்ய வேண்டிய ஒர்க் இன்னும் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு நீங்கள் திரும்ப வந்து இந்த லிங்க் இருக்குது பாருங்கள்.
லிங்க் ஆதார் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ பேன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ வேலிடேட் கொடுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து சலான் சீரியல் நம்பரு, பிஎஸ்ஆர் கோடு, அமௌண்ட் நம்ம கட்டினது, அப்புறம் வந்து டேட் வருவாங்க. ஸோ இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூ இருக்க பாருங்கள். இது வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ வந்து உங்களோட ஆதார் கார்டில் வந்து நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. இங்கே வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது வந்து உங்களோட ஆதார் கார்டில் வந்து வெறும் வருஷம் மட்டும் இருந்துச்சுன்னா, டேட் ஆஃப் பர்த் வருஷம் மட்டும் இருந்துச்சுன்னா மேலே கிளிக் பண்ணிங்க. இல்லை வந்து உங்கள் ஆதார் கார்டு வந்து ஃபுல்லாக இருக்குது டேட் ஆஃப் பர்த், அதாவது டே, மந்த் அண்ட் இயர் 3மே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது அக்ரி டு வேலிடேட் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு லிங்க் ஆதார் கொடுங்க. ஸோ திரும்ப வந்து உங்களுக்கு ஓடிபி போவோம், அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யுவர் ஆதார் பேன் லிங்கிங் ரிக்வெஸ்ட் ஹஸ் பீன் ரிசீவ்ட் அண்ட் சென்ட் ஃபார் வேலிடேஷன் இன் கேஸ் required. Please check the status after 48 hours by clicking on link Aadhaar status under quick links on home page சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளுடைய ஆதார் பேன் கார்டு லிங்கிங்கான ரிக்வெஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து போயிடுச்சு, அவங்க வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம ஒரு 48 hours கழிச்சுன்னு வந்து நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து 2 days கழிச்சுன்னு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணால் வந்து நம்ம வந்து லிங்க்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ நம்ம வந்து நம்ம ஸ்டேட்டஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதாவது இந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம எங்கே பார்க்குறதுனா நம்ம ஹோம் பேஜில் இருக்க ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் போய் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஓகே கொடுத்துங்க. ஸோ இங்கே ஹோம் பேஜ் இருக்குது பாருங்கள். ஹோம் பேஜில் லெஃப்ட்டில் கீழே இருக்குது பாருங்கள், லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள். லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பரும் உங்களோட ஆதார் கார்டு நம்பரும் வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு வியூ ஆதார் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள், அதாவது வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணினா வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லிங்க் ஆகிருக்கும். ஸோ வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் இது, ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நீங்கள் மாற்றி பண்ணிட்டீங்கன்னா வந்து வேறு ஒருத்தவங்களுடைய பேன் கார்டு வந்து லிங்க் ஆகிடும், வந்து உங்களோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஆனால் ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.